துளாராசிக்காரவங்களுடைய மனபலம் கூடணுன்னா முதல்ல யாருக்கிட்டையும் கை கட்டி பேசாதீங்க. பின்னாடி கை கட்டிக்கிறது, முன்னாடி கை கட்டுறது, கையை அப்படி போட்டு பிசைஞ்சிக்கிறது, இப்படிலாம் பேசவே பேசாதீங்க. நெளியாமல் பேசுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கையில் ஒரு பிடி இருக்கணும். சின்னதாக ஒரு துணி, பெண்களாக இருந்தால் புடவை, ஷாலு இதெல்லாம் கையில் அப்படி வச்சுக்கலாம். இந்த பிடி ஒன்று இருக்கணும். அதேமாரி ஆண்களாக இருந்தால் ஏதாவது ஒன்று, அதை வீட்டில் பெண்களாக இருக்கேன் சார், நான் என்ன சார் கரண்டியை கையில் வச்சுட்டு கூட பேசுங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது தப்பே கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் கையில் வச்சுக்கிட்டு பேசிங்கன்னா மனபலம் கூடும் உங்களுக்கு. அது ஏதோ உங்களுக்கு ஒரு இன்னொருத்தவங்க நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆண்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது பேனாவை கையில் வச்சுட்டு பேசுங்க. ஏதோ ஒரு பொருள் ஆனால் உங்கள் கையில் இருக்கணும். கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பேசுங்க. ஆனால் கண்டிப்பாக கை கட்டிக்கிட்டோ, கையை நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டோ, இல்லை கையை பிசைக்கிக்கிட்டோ பேசாதீங்க. மனபலம் வராது. விநாயகரை கும்பிடுங்க, மனபலம் அதிகமாக வரும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். துலாம் வரைக்கும் போயிருக்கு. நான் இப்போ என்னென்னா ஒன்று ஒன்றே பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. போன வாட்டி விட்டுட்டோம்ல, உங்களுக்கு 2 ராசி எப்படி விட்டேன்னு எனக்கே தெரில.